இது வந்து ஒரு நாஸ்டால்ஜியா பதிவு. 90ஸ்ல பார்த்தீங்கன்னா, 80ஸ்ல பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லயுமே டிவி இருக்காது. ஒரு சிலர் வீட்ல மட்டும் தான் டிவி இருக்கும். பக்கத்து வீட்ல போய் டிவி பார்ப்பாங்க. 25 பைசா குடுத்து பார்ப்பாங்க, 50 பைசா குடுத்து பார்ப்பாங்க. வெள்ளிக்கிழமை ஆனா ஒளியும் ஒலியும் இரவு நேரத்தில போடுவாங்க. இந்த ஒளியும் ஒலியும் பார்க்க நெறைய பக்கத்து வீட்ல போய் காசு குடுத்துலாம் பார்க்குறவங்கலாம் இருக்காங்க. வசூல் பண்ணிட்டு கிராமத்தில அ ஒளியும் ஒலியும் காமிச்சவங்கலாம் இருக்காங்க. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை படம். ஒலியும் ஒலிவுக்கு ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க. 25 பைசா வாங்குவாங்க. ஞாயிற்றுக்கிழமை படத்துக்கு 50 பைசா வாங்குவாங்க. அந்த மாரியான வீடுகள்லாம் நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசுல. சும்மா பார்க்க விடுறவங்களும் இருக்காங்க. கிராமத்து பஞ்சாயத்து டிவில பார்ப்பாங்க. இப்படி இந்த 90ஸ், 80ஸ் காலகட்டத்தில டிவிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அ அதாவது டிவி வச்சிருக்கிறவங்கலாம் பெரிய அளவுல பணக்காரங்க அப்படிங்கிற மாரியான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. 80ஸ்ல பார்த்தீங்கன்னா, நான் சில வீடுகள்ல போய் படம்லாம் பார்த்துருக்கேன். அதாவது டெக் எடுத்து போடுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது வீடியோ கேசெட்ல வாடகைக்கு எடுத்துட்டு வந்து போடுறது. அப்போ வந்து நெறைய படங்கள் வந்து போடுவாங்க. நான் சின்ன வயசுல விக்ரம், சின்ன தம்பி, பெரிய தம்பி அந்த மாரி படங்கள்லாம் வந்து பக்கத்து வீடுகள்ல போய் பார்த்துருக்கேன். அப்போ வந்து வீட்ல கலர் டிவி வச்சிருப்பாங்க. சாதாரண பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வாங்குறதே பெரிய கஷ்டமான சூழ்நிலை அந்த நேரத்தில எல்லாருக்கும். நடுத்தர குடும்பத்தினரா பிளாக் அண்ட் ஒயிட் டிவிலாம் அந்த நேரத்தில வாங்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். அப்போ சாலிடா, டைனோரா இந்த மாதிரியான கலர் டிவிகள், பிளாக் அண்ட் ஒயிட் டிவிகள் தான் அதிகமா வரும். இந்த 2 டிவி தான் வந்து அதிகமா ம் புழக்கத்தில இருந்துச்சு. ஒனிடா அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. சாலிடா, டைனோரா. சாலிடா பெரிய அளவுல புழக்கத்தில இருந்துச்சு. டயனோரா அந்த டிவியும் பெரிய அளவுல புழக்கத்தில இருந்துச்சு. இந்த டிவி தான் வாங்குவாங்க. இப்ப கவர்மெண்ட் டிவி எல்காட் இந்த மாரியான கம்பெனிகள் இருக்கும். அதுக்கு வந்து அ ஒரு கதவு ஒண்ணு போட்டிருப்பாங்க மரத்தில. அதுக்கு பூட்டு ஒண்ணு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மாரியான அந்த காலகட்டத்தில இருந்துச்சு. டிவி வாங்குறதுங்கிறது அப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கனவா தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். கலர் டிவியா இருக்கட்டும், பிளாக் அண்ட் ஒயிட் டிவியா இருக்கட்டும். பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வாங்குறதே மிகப்பெரிய கனவு. கலர் டிவி வாங்குறது அதை விட மிகப்பெரிய கனவு. எதிர்பார்க்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு டிவி வாங்குவோம்னே அவங்க மனசுல வராது. ஏன்னா, அந்த அளவுக்கு அவங்க அந்த நேரத்தில கலர் டிவிலாம் வாங்க முடியாத சூழல்ல மிகப்பெரிய தொகையில அந்த கலர் டிவிலாம் இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு சிலர் வீட்ல கலர் டிவியும் வச்சிருப்பாங்க. வசதி உள்ளவங்க வச்சிருப்பாங்க. நான் ஒரு சிலர் வெளிநாட்டில இருந்தவங்க வீட்லலாம் எங்க பாட்டி வீட்டுக்கு போகும்போது, இந்த 80ஸ்ல வந்த விக்ரம் படம், சின்ன தம்பி, பெரிய தம்பி, நட்பு இந்த மாரியான படங்கள்லாம் பக்கத்து வீடுகள்ல வந்து வீடியோ கேசெட் எடுத்துட்டு வந்து போடுவாங்க. அப்ப விடுமுறை நாட்கள்ல போகும்போது அந்த மாரியான படங்கள்லாம் போய் பார்த்துருக்கேன். அவங்கலாம் மிகப்பெரிய அந்த கலர் டிவி வச்சிருக்கவங்க மிகப்பெரிய வசதியானவங்க அப்படிங்கிற மாரியான தோற்றம் இருந்துச்சு. சமூகத்தில மிகப்பெரிய அந்தஸ்து உள்ளவங்க, பணக்காரங்க அப்படிங்கிற மாரி தோற்றமும் இருந்துச்சு. பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வந்து எப்படியோ நடுத்தர வர்க்கத்தினர் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்துருந்தாங்க. டெவலப் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. எங்க வீட்லயே பார்த்தீங்கன்னா, 1992ல தான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 80ஸ்ல அடுத்த வீடுகள்லேயே படம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். 1992ல தான் வந்து எங்க வீட்லயே முதலா பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வாங்குனோம். ராமநாதபுரத்தில இருக்க வாய்ஸ் அண்ட் மாஸ்ன்னு ஒரு மிகப்பெரிய டிவி ஷோரூம். இப்ப அத விட எவ்வளவோ டிவி ஷோரூம்லாம் வந்துருச்சு. அந்த இடம் இருந்த இடமே தெரியல. அந்த வாய்ஸ் அண்ட் மாஸ்ன்னு டிவி ஷோரூம் இருந்துச்சு ராமநாதபுரத்தில. அந்த இடம் வந்து இப்ப இருக்கா? அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு நெறைய பில்டிங்ஸ் மாறிடுச்சு. 30 வருஷத்துக்கு மேல ஆச்சா? அந்த இடத்துல என்ன இருந்துச்சுன்னு தெரியல. அப்போ மிகப்பெரிய டிவிகள்லாம் உள்ள சாலிடர் டிவியா வரிசையா வச்சிருப்பாங்க. ஒரு பக்கம் சந்தியா ராஜகோபால், சோபனா ரவி இவங்கலாம் செய்தி வாசிச்சுக்கிட்டே வரிசையா எல்லா டிவிலயும் அப்படியே பெருசா வச்சிருப்பாங்க. எல்லா டிவிலயும் போட்டு விட்டுருப்பாங்க. செய்திகள் கலர் டிவில போட்டு விட்டுருப்பாங்க. ஒரு பக்கம் பிளாக் அண்ட் ஒயிட் டிவில போட்டு விட்டுருப்பாங்க. நாங்க டிவி வாங்குன வாரமே வந்து 2 படங்கள். அப்ப டிவி குடுத்தவர் சொல்லி குடுத்தாரு. இந்த வாரம் உங்க லக்கு 2 படம் போடுறாங்க டிவில அப்படின்னு சொல்லி குடுத்தாங்க. ஏன்னா மதியத்தில மாநில மொழி திரைப்படம்னு ஒண்ணு போடுவாங்க. அந்த மாநில மொழி திரைப்படத்தில ஒரு படம் போட்டாங்க. ஏதோ ஒரு படம். ஈவினிங் வந்து அபூர்வ ராகங்கள் அந்த படங்கள் போட்டாங்க. முதல்ல அபூர்வ ராகங்கள் படம் ஓடுச்சு. அந்த மாரி டிவி வாங்கிட்டு. இந்த மாரி நிறைய நினைவுகள சொல்லிக்கிட்டே போலாம். அந்த முதல்ல டிவி வாங்குனது, அந்த மாரியான விஷயங்கள்லாம் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அ ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயமா இருக்கும். ஒவ்வொருத்தரும் டிவி வாங்குறது அவங்க வீட்ல வந்து அவங்க சின்ன பையன் வந்து கேட்பாரு. "அப்பா டிவி வாங்கலையா நம்ம வீட்ல?" அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. அவங்க அவங்க அப்பா கஷ்டப்பட்டு வாங்கி குடுப்பாங்க. இது மாரி டிவி வாங்குறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மென்ட் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல அந்த டிவி வாங்கிட்டு வந்துட்டு, நாளைக்கு உங்க வீட்டுக்கு டிவி மாட்ட வருவாங்க. அந்த ஆண்டனா மாட்ட ஒருத்தர் வருவாங்கன்னு சொல்லி டெக்னீஷியன் வந்தாரு. வந்து இந்த ஆண்டனாவெல்லாம் கரெக்ட்டா வந்து ஃபிட் பண்ணி, மேல மாட்டி விட்டுட்டு போனாரு. மாட்டி விட்டுட்டு டிவிய ஆன் பண்ணோனே முதல்ல டிவில வந்த எங்க வீட்ல வந்த பாட்டு ஒளியும் ஒலியும் ஓடுச்சு. ஈவினிங் 5 மணிக்கு என்னமோ ஒளியும் ஒலியும் போட்டாங்க வெள்ளிக்கிழமை. அந்த வாரம் வந்து வெள்ளிக்கிழமை ஒளியும் ஒலியும் போட்டுட்டு, ஏன்னா கிரிக்கெட் ஏதோ ஒரு காரணத்தினால ஒளியும் ஒலியும் 5 மணிக்கெல்லாம் போட்டாங்க. அப்ப 5 மணிக்கு ஒளியும் ஒலியும் ஸ்டார்ட் பண்ண உடனேயே வந்து அந்த உழைப்பாளி படத்துல, "ஒரு மைனா மைனா குருவி மனசார பாடுது" அந்த பாட்டு தான் ஓடுச்சு முதல்ல. இப்படிலாம் எனக்கு நல்லா ஞாபகங்கள் இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் டிவி வாங்குனதுல வந்து நிறைய அனுபவங்கள் இருக்கும். இந்த மாரி முதல்ல நீங்க எப்ப டிவி வாங்குனீங்க? எந்த டிவி வாங்குனீங்க? அ கலர் டிவியா? பிளாக் அண்ட் ஒயிட் டிவியா? என்ன விலை? எந்த ஊர்ல வாங்குனீங்க? இந்த மாரி சிலருக்கு அந்த ஞாபகங்கள்லாம் இருக்கும். அது மாரி முதல்ல உங்க டிவி வாங்குன தருணங்களை எங்களுடன் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.